ராஜீவ் கொலை வழக்கில் சிறையிலிருந்து நளினியை முன்கூட்டியே விடுவிக்க கோரி தொடரப்பட்ட மனுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து மனுவை ஒத்திவைத்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்த செய்திகளை விரிவாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், இந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டுள்ள விவரங்கள் என்னென்ன? காயத்ரி, இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி கடந்த டிசம்பர் மாதம் தன்னை 25 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருந்தவரும் தன்னை விடுதலை செய்ய கோரி முன்கூட்டி விடுதலை செய்ய கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தமிழக அரசு வழக்கு பதில் மனு தாக்கல் ஜூன் மாதம் பதில் மனு தாக்கல் செய்து அதுல உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது. தாங்கள் ஏற்கனவே 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சோம். ஆனா மத்திய அரசு இதுல உரிய முடிவெடுக்காம நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் அப்ரோச் பண்ணிட்டாங்க. இதனால நாங்கள் உச்சநீதிமன்ற வழக்கு முடிகிற வரையிலும் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இன்று வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். தள்ளுபடி செய்ய நளினியோட வழக்கு தள்ளுபடி செய்யவில்லை. வழக்கு முடித்து வச்சிருக்காரு. முடித்து வைக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, நளினி கொடுத்த மனு மீது தமிழக அரசு உரிய முடிவு எடுக்கணும். அதாவது எப்படின்னா, உச்சநீதிமன்றத்துல மத்திய அரசு தொடர்ந்த வழக்கோட முடிவை பொறுத்து நளினியின் மனுவை பரிசீலித்து உரிய முடிவை தமிழக அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கால நிர்ணயம் எதுவும் நிர்ணயிக்கணும். உச்சநீதிமன்றத்துல அடுத்த மாதம் 1ஆம் தேதி தான் அந்த வழக்கு மீண்டும் வருது. 2 முறை தமிழக அரசு 2014ஆம் ஆண்டும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சாங்க. 3 நாட்களுக்குள்ள நீங்க கருத்து தெரிவிச்சீங்கன்னா நாங்க விடுதலை செய்யறதுக்கு வசதியா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மத்திய அரசு இதுக்கு தமிழக அரசோட கருத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம உடனடியா அந்த தமிழக அரசு எடுத்த தீர்மானத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் தொடரப்பட்ட வழக்கு 7 பேர் விடுதலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கோட காரணம் காட்டி தான் தமிழக அரசு இவங்களை விடுவிக்க முடியாதுன்ற ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருந்தாங்க. ஆனா நளினி தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க, வானளாவிய அதிகாரமான 161வது பிரிவை பயன்படுத்தி அமைச்சரவை கூட்டி ஆளுநரின் அனுமதி பெற்று வெளியிடுறதுக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது ஏன் தேவையில்லாம ஒவ்வொரு முறையும் மத்திய அரசோட அனுமதி கேட்டுட்டு இருக்காங்கன்னு தமிழக அரசு கேட்டுட்டு இருக்காங்கன்னு தங்களுக்கு புரியல என்று நளினி தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டது. 2 தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி நளினி உள்ளிட்ட 7 பேர், முருகன் சாந்தன், பேரறிவாளன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ் உள்ளிட்ட 7 பேர், நளினி உள்ளிட்ட 7 பேர் மீதான உச்சநீதிமன்ற வழக்கின் தீர்ப்பு எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து தமிழக அரசு நளினியை முன்விடுதலை செய்ய கோரும் மனுவை பரிசீலித்து உரிய முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு நளினி கடந்த டிசம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை முடித்து வைத்து நீதிபதி சத்யநாராயணன் உத்தரவிட்டிருக்கார். காயத்ரி. முகேஷ், இந்த வழக்கு தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நளினி தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதங்களை பத்தி விரிவா சொல்லிட்டீங்க. அரசு தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதங்களை பத்தி விரிவா சொல்லுங்க. நிச்சயமா தமிழரசன், நளினி தரப்புல முக்கியமா வைக்கப்பட்ட வாதங்கள் 2 விஷயம்தான். ஒன்று கடந்த 2008ஆம் ஆண்டு கருணை அடிப்படையிலையும் மனிதாபிமான அடிப்படையிலையும் பல ஆயிரக்கணக்கான சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டாங்க. அப்படி விடுவிக்கப்பட்ட போது 94ஆம் ஆண்டு அரசாணையும் 2008ஆம் ஆண்டு தமிழக அரசோட முடிவையும் பொறுத்து கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேக ராஜீவ் கொலை வழக்கில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிற்கு ஆயுள் தண்டனை கைதியாக 24 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த கோரிக்கை வச்சிருந்தாங்க. இன்னொரு கோரிக்கை மத்திய அரசிடம் கருத்தை கேட்காமல் தமிழக அரசு 164வது அரசியலமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவை கூட்டி ஆளுநரிடம் அனுப்பி வைத்து நேரடியாக விடுதலை செய்ய முடியும். அந்த அதிகாரம் தமிழக அரசு கையிலேயே இருக்கும்போது ஏன் அவங்க தேவையில்லாம ஒவ்வொரு முறை ஏதாவது 2 முறை மத்திய அரசு அணுகிறாங்க, வெளியில விடணும் உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னு ஏன் அணுகிறாங்க? அந்த ஒரு கருத்தை தேவையில்லை. 161வது பிரிவை பயன்படுத்தி நேரடியாக தமிழக அரசு நளினியை விடுவிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட பொறுத்து அந்த வழக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. நீதிபதிகளுக்கு முன்னாடி வாதம் நடைபெற்ற பொழுது இந்த கோரிக்கையை தான் முன்னிறுத்தி வாதங்கள் செய்யப்பட்டது. ஆனா அரசு தரப்புல பதில் மனு உள்துறை செயலாளர் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுல பாத்தீங்கன்னா, இந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை மறைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் 7 பேர் விடுதலை நாங்க விடுவிக்க தயாருன்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததை எதிர்த்து மத்திய அரசு வழக்கு தொடர்ந்திருக்கு. அந்த மத்திய அரசு வழக்கு தொடர்ந்திருக்கு. அதுல இன்னும் முடிவெடுக்கப்படாத நிலையில நளினி தொடர்பான முடிவை நாங்க தமிழக அரசு எடுத்துக்க முடியாது அப்படின்னு மத்திய அரசு தரப்புல தமிழக அரசு தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டது. தமிழரசன்.